ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு அருமையான வெங்காய சட்னி. நல்ல சுட சுட இட்லி ரெடி ஆகிடுச்சு. சூடான இட்லிக்கு நல்ல கொஞ்சம் சுள்ளுன்னு சுருக்குன்னு ஒரு வெங்காய சட்னி ஆல்வேஸ் பெஸ்ட்டு காம்பினேஷனுங்க. இட்லி ஊற்றி வச்சுட்டு இட்லி வேகிற டைமுக்குள்ளே நம்ம வெங்காய சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுவும் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக இந்த சட்னியோட டேஸ்ட்டுக்கு வேண்டிய எப்பவும் சாப்பிட்றத விட 1-2 இட்லி அதிகமாக சாப்பிடுவீங்க. இது சாதத்துக்கும் கூட நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு துவையல் மாதிரி வச்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்டியான ஒரு சிம்பிளான சட்னி. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, அருமையான சுவையான வெங்காய சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சு இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எந்த எண்ணெய் வேணாலும் சேர்க்கலாம், பட் தேங்காய் எண்ணெய் பெஸ்ட்டு டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒரு 6 to 7 வரமிளகாய் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுருவோங்க. இந்த சட்னி கொஞ்சம் சுள்ளுன்னு காரமாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இருந்தாலும் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். இந்த வெங்காய சட்னிக்கு சின்ன வெங்காயம் ஒரு பெஸ்ட்டு டேஸ்ட்டு கொடுக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க. சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் புளி சேர்த்துக்குவோங்க. ஒரு சின்ன பீஸ் புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கொட்டநாரெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்தாச்சு. நல்லா வதக்கிடுவோம். புளி சேர்த்து நல்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் ஒரு கொத்து அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துருவோம். இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. டேஸ்ட்டு வாசனையும் தூக்கலாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. சட்னியில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு அரைக்கும் போது அந்த டேஸ்ட்டு வாசனையும் தூக்கலாக இருக்கும். சாதத்துக்கு துவையல் மாதிரி வச்சு பிசைஞ்சு சாப்பிடலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. அவ்வளோதான். எல்லாம் நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கியாச்சு. அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு வதங்கின பொருளெல்லாம் எடுத்து கம்ப்ளீட்டாக நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். இது அம்மியில் வச்சு அரைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பட் மோஸ்ட்லி அவசரத்துக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் நம்ம டக்குன்னு மிக்ஸி தான் யூஸ் பண்ணுவோம். மிக்ஸியில் அரைக்கும் போது ரொம்ப ஃபைன் பேஸ்ட் ஆக்காமல் கொஞ்சம் பருப்பருன்னு அரைச்சிக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வதக்கின பொருளெல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு வச்சுருவோம். நான் இங்கே கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இதை தண்ணி விடாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கணும். அதாவது ரொம்ப ஃபைன் பேஸ்ட் ஆக்க வேண்டாம். இப்படி கொஞ்சம் பக்குவமாக கோர்ஸாக அரைக்கும் போது தாங்க சட்னி அந்த அம்மியில் ஆட்டின பக்குவம் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. ஃபைனல் டச்சாக ஒரு தாளிப்பு சேர்த்துருவாங்க. அப்போ டேஸ்ட்டு நல்லா கம்ப்ளீட்டாக சூப்பராக இருக்கும். இங்கே ஸ்டவ்வில் தாளிப்பு கரண்டி வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். இது கூட ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இது சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான வெங்காய சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. தேவையான பொருட்களும் ரொம்ப கம்மி. பட் அது பக்குவமாக செய்யும் போது அந்த டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஒரு பெஸ்ட்டான சட்னி இது. சுட சுட இட்லிக்கு இது ஒரு செம்ம காம்பினேஷனுங்க. இந்த சட்னிக்கு வேண்டிய நம்ம இன்னும் 1-2 இட்லி சேர்த்து சாப்பிடலாம். இது தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க. ட்ராவலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பெஸ்ட்டான சட்னி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.